ஹலோ ஆல், வெல்கம் டு சிலிகான் சிட்டிஸ். நான் உங்கள் வினோத். லிங்க்டின் யூஸ் பண்ணுறீங்களா? நிறைய ரீசெண்ட் டேஸில் இந்த ரிமோட் ஜாப்ஸ்னு ஏதாவது பார்க்குறீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா ஹோல்ட் ஆன், இந்த வீடியோ உங்களுக்கு தான். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லிங்க்டின்ல ரொம்ப ஆக்டிவாக நான் ஜாப் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த சிலிகான் சீரிஸ் சேனலில் நம்ம நிறைய இந்த மாதிரியான ஸ்கேமர்ஸை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்ட் இந்த ஸ்கேம்ஸை முன்னாடியே ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். எக்ஸாக்டாக இந்த லிங்க்டின் ஸ்கேம் கிடையாது, ஒரு வீடியோ அரெஸ்ட், டிஜிட்டல் அரெஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த ஸ்கேமை நம்ம ரொம்ப நாள் முன்னாடி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த ஸ்கேமர்ஸ்ன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கவங்களும் ஒரு இந்தியன் தான். அண்ட் ஹவு தே காட் ஸ்கேம்ட் அண்ட் எனக்கு ஸ்கேம் அவரோட பரிதாப நிலை அதையும் வந்து நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு பயங்கரமான ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு டீம் ஆப்போசிட்டில் இருக்காங்க. ஸோ அந்த டீம் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்காங்க அண்ட் நம்ம அவங்ககிட்ட என்ன கற்றுக்க வேண்டியதாக இருக்குது, முக்கியமாக அவங்க கிட்ட நம்ம எப்படி காப்பாற்றிக்கணும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த ஆர்கனைஸ்ட் ஆன ஒரு ஸ்கேமர்ஸ்னு சொல்லியிருந்தேன்னா, அவங்க யாருன்னா அவங்க பேர் வந்து சஃபைர் ஸ்லீட். ஆமாம், சஃபைர் ஸ்லீட். ஒரு ஹேக்கிங் குரூப்ஸ்க்கும் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இந்த ஒரு டீமுக்கான நேம் தான் சஃபைர் ஸ்லீட். இவங்களோட வேலையே என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் பண்ணுறது தான். ஸோ இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எவ்வளோ ஆர்கனைஸ்ட்னு எனக்கு சொல்கிறதுக்கே அப்பா, அந்த ஒரு விஷயம் அதை பார்க்கும் போது என்ன அந்த ரிப்போர்ட்டை படிக்கும் போது எப்பட்றா இப்படி இருக்கீங்க, ஒருத்தனை வந்து ஆப்பனண்ட்டை லிட்டரலாக சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தாங்க. ஹேக்கர்ஸ் பிரேக் பண்ணுறதும், எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அதை வந்து கவரப் பண்ணி மறுபடியும் ஒரு பேட்சப் பண்ணுறதும், இது வந்து ஒரு ரேஸாகவே போயிட்டுருக்கு. அண்ட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குது. நார்த் கொரியாவில் ஒரு கேங் இருக்குது, அதுதான் இந்த சஃபைர் ஸ்லீட். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் வியூலன்னு பார்க்கலாம். அவங்களால வேற ஏதோ கண்ட்ரீஸ்க்கு போய் ஒர்க் பண்ண முடியாது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஒரு அமெரிக்கன் கம்பெனிஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜெர்மனி இல்லைனா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எதுவாக இருந்தாலும், ஈவன் ஃபார் இந்தியன் கம்பெனியாக இருந்தாலும் அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அண்ட் சில கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேரெக்டாக பார்த்தா சாங்ஷன் பண்ணியிருக்காங்களே சில கண்ட்ரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஈரானாக இருக்கட்டும், ஒரு ஈரானோட எம்ப்ளாயி போய் இஸ்ரேலில் ஒர்க் பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி நார்த் கொரியாவோட எம்ப்ளாயி வந்து வேற கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ண முடியாது. லிட்டரலாக அவங்க ஒரு க்ளோஸ் டொமைன் மாதிரி அவங்க அந்த கண்ட்ரீஸ்குள்ளே தான் ஒர்க் பண்ண முடியும். இப்போ அவங்க கண்ட்ரிக்கு கொஞ்சம் ரெவென்யூ தேவைப்படுது. அந்த ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 ஸ்ட்ரீம், லிட்டரலாக 2 ஸ்ட்ரீம். ஒன்று வந்து என்னது, லிங்க்டின்ல யார் இருப்பா, ஒன்று வந்து ஜாப் சீக் பண்ணுறவங்க. அது மாதிரி நீங்கள், நான், அந்த மாதிரி ஜாப்லாம் நம்ம தேடிட்டு போகல, இந்த கம்பெனிஸ் அவைலபிளாக இருக்கா, இந்த கம்பெனிஸ் அவைலபிளாக இருக்கான்னு. ஸோ நம்மள மாதிரி ஒரு ஜாப் சீக்கிங். செகண்ட் ஸ்ட்ரீம் யார் இருப்பா, ரெக்ரூட்டர்ஸ் இருப்பாங்க. இது மாதிரி எனக்கு இந்த பொசிஷன் அவைலபிளாக இருக்குது, இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் இருக்குது, இந்த செக்யூரிட்டி கன்சல்டன்ட்டோட வேகன்சி இருக்குது, நீங்கள் என் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு ஒரு ஹெச்ஆரோ இல்லை கம்பெனி சைடில் போடுவாங்க இல்லையா? ஸோ 2 ஸ்ட்ரீம் தான் இருக்கும் இல்லையா? இந்த 2 ஸ்ட்ரீமும் அவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, எக்ஸாக்டாக 2 ஸ்ட்ரீமும் செட்டப் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு ரெக்ரூட்டர் ஆங்கிள்னு பார்க்கலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ரெக்ரூட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து தேர் ஆக்டிங் லைக் ஒரு வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட் மாதிரி. அதாவது இங்கே பாருங்களேன், நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்களா, நான் ஒரு ஸ்டார்ட் அப்பா, நீங்கள் எங்கிட்ட வாங்க, நான் ஒரு வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட், நீங்கள் என்கிட்ட மீட்டிங் செட்டப் பண்ணி உங்கள் ஐடியாவை சொல்லுங்கள், ஐ எம் ரெடி டு ஃபண்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் செட்டப்புக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு ஆர்கனைஸ்ட் மெயில் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வரும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும்னா, ஒரு மீட்டிங் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மீட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்கீங்க. நான் அந்த ஹேக்கர், இந்த சஃபைர் ஸ்லீடோட ஹேக்கர் வச்சுக்கோங்களேன். நம்ம 2 பேரில் டிரான்சாக்ஷன் இருக்கும். நான் ஒரு லிங்க் அனுப்புவேன். கரெக்டாக மீட்டிங் டைமில் பார்த்தா உங்கள் லேப்டாப்பில் அந்த லிங்க் ஒர்க் ஆகாது. என்னங்க லிங்க் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒன்று பண்ணுங்க, நான் இந்த ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன், இல்லைன்னா ஒரு ஃபைல் அனுப்புகிறேன், இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டில் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருவேன். அது வந்து ஒரு ஆப்பிள் ஸ்கிரிப்ட் ஃபைலாகவும் இருக்கலாம், ஆர் ஒரு பிபி ஸ்கிரிப்ட் ஃபைல், டிபெண்டிங் ஆன் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் ஒரு ஆப்பிள் யூஸரா இல்லைன்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் யூஸரா, மோஸ்ட்லி இது 2 யூஸர் தான். லினக்ஸ்லேருந்து மீட்டிங் அட்டன் பண்ண போகிறது கிடையாது.
அவங்களோட எண்ட் மோட்டோவே என்னன்னா உங்கள் லேப்டாப்பில் இருக்க க்ரெடென்ஷியலை ஸ்டீல் பண்ணணும். ஆர் மெயின்லி உங்களோட கிரிப்டோ வேலட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதோட பாஸ்வேர்ட்ஸை அவங்க ஸ்டீல் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் மோட்டோவே. இது வந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட் ஆங்கிள்னு பார்த்துட்டோமா. இப்போ செகண்ட், இப்போ நம்மளை மாதிரி ஒரு ஜென்ரிக் ஆடியன்ஸ், நம்ம ஒரு ஒரு எம்ப்ளாயி சைட்லேருந்து பார்த்துக்கோங்களேன், அதுதானே மேஜர் ஃபோர்ஸு. இப்போ செகண்ட் ஸ்ட்ரீம் சொல்லியிருந்தால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செகண்ட் ஸ்ட்ரீமில் தேர் ஆக்டிங் லைக் அன் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் கோல்ட்மேன் சாஷுக்கு வந்து நாங்கள் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு யூ வில் பிளேஸ்ட் இன் கோல்ட்மேன் சாஷ் ஃபார் ஒரு பயங்கரமான ஒரு பேக்கேஜ் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா ஒரு ரிமோட் ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரீசெண்ட் டேஸாக நிறையா இந்த லிங்க்டின் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரிமோட் ஜாப்ஸ் வேணுமா, இதை அப்ளை பண்ணுங்க அதை அப்ளை பண்ணுங்கன்னு சில பேர் வந்து இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்களே. இதுக்கு பின்னாடி இது மாதிரியான சில பெய்ட்ஸ், இது மாதிரியான ஒரு ட்ராப்ஸும் இருக்குது, கொஞ்சம் பார்த்து. ஓகே, அந்த மாதிரியான லிங்க்ஸ் அமைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எங்கள் மீட்டிங்கை ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க, அதே மாதிரி ஓகே நம்மளுக்கு வந்து இது மாதிரி மீட்டிங் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதே மெத்தடும் ஃபாலோ பண்ணுறாங்க. செகண்ட், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் உங்களை அசஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் இன்டர்வியூன்னு சொல்லி கொடுத்துட்டு அது ஃபஸ்ட் செட் ஆஃப் ஒரு கொஸ்டின்ஸ் அமைச்சிருவாங்க. அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு டெஸ்ட் அசஸ்மெண்ட் மாதிரி டெஸ்ட் எடுப்பீங்க. யூஸ்வலாக அதான் நடக்கும். ஒரு கம்பெனிஸ்னால் உங்களை அசஸ் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ரவுண்டு அது நடக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி உங்களை நான் அசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். நீங்களும் என்ன பண்ணுவீங்க, சுறுசுறுப்பாக அப்பா நம்மளுக்கு ஜாப் கிடைக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு போய் உட்காந்து நீங்கள் நல்லா டெஸ்ட்டு எழுதுவீங்க. ஸோ நீங்கள் டெஸ்ட்டு எழுதும் போது என்ன நடக்கும்னா, பேக்ரவுண்டில் அந்த ஒரு அந்த போர்ட்டல் இருக்கும் இல்லையா, அந்த போர்ட்டல்லையே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் காம்ப்ரமைஸ்ட் போர்ட்டல். அதை வந்து லிட்டரலாக உங்களோட க்ரெடென்ஷியல்ஸை ஸ்டீல் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் அதில் இருக்கும். இன்டர்ன் நீங்கள் எந்த சிஸ்டத்தில் எழுதுறீங்களோ அந்த சிஸ்டமோட க்ரெடென்ஷியல்ஸ் ஆர் சிஸ்டம் க்ரெடென்ஷியல்ஸ் மட்டும் கிடையாது. வரேன் நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து ஒரு வேற ஒரு சிஸ்டம்ல எடுப்பேனப்பா, அந்த சிஸ்டமில் நான் ஒன்றுமே இல்லை மொபைலில் எடுப்பேன்னு, அது மாதிரி சொல்லலாம். இதுக்கு பின்னாடி இன்னொன்றும் இருக்குது. நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா ஓகே, ஒரு லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க. அவங்க உங்களோட லேப்டாப்பில் வந்து பார்க்குறான் எதுவுமே இல்லைன்னு போயிடறான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது இன்கேஸ் அப்படி நினைக்காதவங்க, அப்படின்னு அந்த டிஃபென்ஸ் போடாதவங்க இருந்தால் உங்களோட டேட்டாவை எடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு. இல்லைப்பா நான் ரொம்ப உஷாருப்பா அப்படிலாம் இருக்குன்னா நீங்கள் அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா, அந்த டெஸ்ட்டை அப்ளை பண்ணும்போது நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆதார் கார்டு, நம்மளோட ப்ரொஃபைல், ரெஸ்யூம் அண்ட் நம்மளோட சில எஜுகேஷன் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் அவங்க முன்னாடி கேட்டு வாங்கிடுவாங்க. இங்கே தான் அவங்களோட செகண்ட் ஸ்ட்ரீமோட டெப்த் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லிட்டரலாக லெஜிட்டிமேட்டாக அங்கே ஒரு செட் ஆஃப் டெக்கீஸ் இருக்காங்க. அவங்கனால வேறு கண்ட்ரீஸில் போய் ஜாப் பார்க்க முடியாது. ஸோ தே ஆர் யூஸிங் யூஎஸ் அண்ட் ப்ராக்ஸி. ஆமாங்க, இங்கே தான் ஏஐ வருது. ஏஐயில் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட ஃபேஸ் இருக்கு இல்லையா, உங்கள் ஃபேஸை அப்படியே ஃபேஸோட ஆல்டர் பண்ணி அவங்களோட ஃபேஸ்க்கும் உங்கள் ஃபேஸ்க்கும் ஒரு மீன் ஃபேஸ், அதாவது இமேஜ் பார்த்தா ஓகே இல்லைப்பா இவங்க கிடையாதுன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு 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 ப்ராக்சிமிட்டி லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் தேர் ஆல்சோ யூஸிங் வாய்ஸ் சேஞ்சர். அதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க அதையும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து இப்போது உங்கள் நேமில் அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, ரிமோட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க அண்ட் அவங்க ஜாப் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் என்னன்னா, இங்கே தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன தெரியுமா கம்பெனி செட் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு அந்த சப் கம்பெனிஸ் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க ஒரு கண்ட்ரிலையும். ப்ராக்ஸி கம்பெனிஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஷெல் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு ப்ராக்ஸி கம்பெனிஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. அங்கே பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியானே வச்சுக்கோங்களேன். இந்தியாவில் இப்போ உங்களை இல்லை என்ன ஸ்கேம் பண்ணுறான்னா, இந்தியாவில் ஒரு கம்பெனி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ப்ரைவேட் பேங்க்கில் அவன் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. அந்த அக்கௌண்ட்டில் தான் நம்ம சேலரி கிரெடிட் ஆகும். அந்த சரி கிரெடிட் ஆன சேலரியை த்ரூ சம் அதர் மீன்ஸ், எதர் கிரிப்டோவா இல்லைன்னா வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் மூலயமா தே ரவுட் இட் பேக் டு நார்த் கொரியா. ஸோ இந்த ஒரு ஸ்கேம் நீங்கள் கூடிய சீக்கிரத்தை பெரிய லெவலில் பார்ப்பீங்க. மைட் பி நியூஸில் கூட வரலாம் ஆஃப்டர் சம் டைம். ஆனால் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம், ஜஸ்ட் பி காஷியஸ். ஏன்னா இந்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாப்லாம் ஸ்விட்ச் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி ஜனவரி ஆனதுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் வரும், இந்த ரிமோட் ஜாப்ஸ் நிறையா வரும். ஸோ ப்ளீஸ் பி டபுள் காஷியஸ். நீங்கள்
ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வந்துச்சுன்னா அந்த ஏஜென்சியோட ஹிஸ்ட்ரி படித்து பாருங்கள். அது ஒரு வெரிஃபைடான ஏஜென்சியா இல்லைனா எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்கேஸ் இஃப் யூ ஆர் எனக்கு டவுட்டாக இருக்குது தெரிலனா நீங்கள் கமெண்ட்டில் எங்களை டேக் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறோம். ஸோ லெட்ஸ் பி சேஃப் அண்ட் செக்யூர். இந்த ஒரு ஆக்டிவிட்டினால அந்த சஃபயர் ஸ்லீட் அந்த ஹேக்கர் குரூப்ஸ் தேவ் ஸ்டோலன் ஆல்மோஸ்ட் $10 million. சாதாரண காசு கிடையாது. $10 million நம்மளோட ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இன்னொருத்தங்க காசு சம்பாதிச்சுட்டு போயிருக்காங்க. அண்ட் அது ஒன்று. செகண்ட், கிரிப்டோ கரன்சி உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ்லாம் வந்து ஸ்டீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் மட்டும் இல்லை, இது மாதிரியான ஈவன் டெஸ்ட் எனி தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிஸ் ஆர் கம்பெனிஸ் சைட்ஸை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரியே இருந்தால் கூட ப்ளீஸ் யூஸ் ஒரு ஹார்ட் லேப்டாப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எதுவுமே அந்த டேட்டாலாம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட்டாலாம் அந்த லேப்டாப்பை தயவுசெய்து வைக்காதீங்க. முடிஞ்சளவுக்கு விஎம்லேருந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். விஎம்லையும் எப்படி நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா ஒரு டெடிக்கேட்டட் லேப்டாப் வாங்கிட்டு அந்த லேப்டாப்பில் தயவுசெய்து வேறு எந்த டேட்டாவும் பாஸ்வேர்ட்ஸ்லாம் தயவுசெய்து ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிலிகான் சீரீஸ்க்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் லிங்க்டின் யூசர்ஸ்க்கு இதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஸ்டே சேஃப். See you then. Bye-bye.